ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட நம்ம எங்க நிக்கிறோம்னா ஒரு 1ஆவதுல இருந்து 5வது வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறவங்க. அதுல அழகா இந்த இந்த குறிப்பேடுகளை நாங்க பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி தராங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு நன்னெறிகளை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க பாக்குறவங்களா இருந்தா உங்க பிள்ளைங்களுக்கும் இதை நீங்க கற்றுக் பிள்ளைகளுடைய எந்தெந்த இடங்களை எல்லாம் தொடக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு குழந்தைய எல்லா உறவினர்கள் தூக்குவாங்க, பெற்றோர்கள் தவிர மற்ற எல்லாருமே தொடுவாங்க, தூக்குவாங்க. ஆனா அப்படி இருக்கிறப்போ உங்க பிள்ளைங்களை என்ன நோக்கத்தோட அவங்க தொடுகிறாங்கன்றதுல ஒரு அவேர்னஸ் இருக்கணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா குட் டச் பேட் டச்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு நன்னெறியான ஒரு பாடங்க. அதாவது குழந்தைகளோட வாய் பகுதி, மார்பு பகுதி, அது போல கால் பகுதி, பின் பகுதியை தொடக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க தொடர நோக்கத்தை தெரியாம பிள்ளைங்களை தொட விட்டுருவீங்க. அதனால நிறைய தவறுகள், பாலியல் வன்கொடுமைகள் கூட நடக்குதுங்க. பாலியல் உணர்வுகள் தூண்டப்படுது. சிறு வயதுல இருந்தே நிறைய பேர் இதுல அடிக்ஷன் ஆகுறாங்க. இதனால அவங்க தவறாய் போற வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இதனாலதான் நம்ம இந்த குட் டச் பேட் டச்சை பத்தி இந்த விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. நீங்க கூட உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்களை தொடுகிறவங்க அனாவசியமா தொடக்கூடாது என்று. இதனால பல பாலியல் தொந்தரவுகளை நம்ம தடுக்க முடியும். சில பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா பேச மாட்டாங்க, இப்படி என்னைய தொட்டாங்க செய்தாங்கன்னு சொல்லி. ஆனா நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கும் போது அவங்க ஒரு விழிப்புணர்வு உள்ள குழந்தைகளா இருப்பாங்க. சமுதாயத்துல நடக்கிற நிறைய பாலியல் குற்றங்களை கூட நம்ம தடுக்க முடியும். அதனால நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ.